நான் நன்மை செய்திருக்க எனக்கு மட்டும் ஏன் தீமை செய்கிறார்கள்? கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்க வேண்டும்? இந்த தீமையை நான் எப்படி மேற்கொள்வது என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு தீமை செய்தவர்களின் தீமையை நாம் எப்படி மேற்கொண்டு அதை நன்மையாக முடிய செய்வது? யோசேப்பை பார்க்கலாம். ரோமர் 12:21 சொல்லப்பட்ட பிரகாரம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று. அவன் சகோதரர்கள் அவன் மரித்து போக வேண்டும் என்று நினைத்து எல்லா விதமான தீமையான காரியத்தை யோசேப்புக்கு செய்தார்கள். யோசேப்பு தேவனை நம்பினபடியினால் அவனை சிம்மாசனத்தில் உயர்த்தினார். பழிவாங்கும் நாள் வந்தது. சகோதரர்களை அவர் பழிவாங்கிய விதமே வேறு. அவர்களுக்கு நன்மை செய்து தேவைகளை சந்தித்து அவர்களே தன் தீமையை நினைத்து மனம் வருந்தி அழுது மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு இவர் நன்மை அது தீமையை மாற்றி அதை இவருக்கு நன்மையாக முடிய பண்ணியது. நோவாவின் காலத்தில் துன்மார்கர்களை அழிக்க வெள்ளம் வந்தது. அதே வெள்ளம், துன்மார்கரை அழித்த அதே வெள்ளம் நோவாவின் பேழையை மேலே உயர்த்தி உயர்த்தி பிடித்து சிகரத்தில் கொண்டு போய் நிறுத்தியது. ஆமாங்க, நம்முடைய தேவன் தீமையை நன்மையாக மாற பண்ணுகிறார். அதே நேரத்தில் தீமைக்கு தீமை செய்வேன் என்று பழிவாங்குவது கூடாத காரியம். தேவனோ பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லுகிறார். இதோ துன்மார்கனை அழித்த வெள்ளம் நோவாவை சிகரத்தில் ஏற்றியது போல மற்றவர்களுக்கு வரும் தீமை உங்களுக்கு தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஆனால் உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் செய்ய நன்மையின் நிமித்தமாக தீமையும் மாறும். தீமையை மேற்கொண்டு அதை நன்மையாக மாற்றிக்கொள்ள அதே தீமை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறவும் கர்த்தர் செய்வார். இதற்கு நம்முடைய சகிப்புத்தன்மை முக்கிய காரணமா இருக்குதுங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், எனக்கு வரும் தீமைகளை மேற்கொள்ள போதிய அன்பும் சகிப்புத்தன்மையும் மன்னிக்கும் தன்மையும் எனக்கு தாரும். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய எனக்கும் கற்றுத்தாரும். தேவரீரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் எனக்கு வரும் தீமைகளை தேவன் நன்மையாய் மாற்றவும் நான் இடம் கொடுக்க எனக்கும் கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.